பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா கண்ணீர்
திறந்தார் பாடு மோட்ச வாசலை திறந்தார் பாடு ஏனாலும் புகழ் பாடு மோட்ச வாசலை திறந்தார் பாடு ஏனாலும் புகழ் பாடு என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார் எனக்கேற்ற ஆனந்தம் என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார் எனக்கேற்ற பேரின்பம். அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு அமலன் பிறந்தார் பார். அல்லேலூயா. மோட்ச வாசலை திறக்கும்படியாக எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அவிழ்க்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்காக இந்த உலகத்துல பிறந்த நாள். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமாய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இத்தனை நாட்கள் நடத்தி வந்த தேவன் இந்த வருடத்துல 25 நாட்களை காண செய்த தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனையோ ஆபத்துகள் விபத்துகள் எத்தனையோ வியாதிகள் மற்றும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ பலவீனங்கள் சோர்வுகள் அசதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டு ஒரு புதிய நாளில் ஒரு பிறப்பு நாளில் ஒரு குடும்பமாய் சபையாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ஆண்டை விட வருகிற புதிய ஆண்டு 26ஆம் ஆண்டு நீ எதிர்பார்த்ததை விட கர்த்தர் உனக்கு அதிகமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து காப்பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். குறையெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு
இன்றைக்கு பிறந்திருக்கிறார். எல்லோரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஒரு தண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஒருபோதும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்காகவே இந்த உலகத்தில் பிறந்தார். அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாவிகளாகி நாமை மீட்கும்படியாய் இந்த உலகத்துக்கு மனோதலோடு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படும்படியாய் ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா ஜனத்திற்கும் ஒரு மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா? அல்லேலூயா. எல்லாரும் கரைகளை தட்டி பாடுவோமா? அல்லேலூயா. மகிழ்வோம் 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 யேசுராஜன் சொந்தமாயினார். மகிழ்வோம் 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 யேசுராஜன் சொந்தமாயினார். இந்த பாரதத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாரதத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாரதத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாரதத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த திருமலையில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். இந்த திருமலையில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். நமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளேன் உரைத்தார். நமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளேன் உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாரதத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாரதத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த சூழ்நிலையோ அவர் அன்பிலிருந்து என்னை பிரிக்காது காத்துக் கொண்டார். இந்த சூழ்நிலையோ அவர் அன்பிலிருந்து என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த ஒரு பலனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த ஒரு பலனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாரதத்தில் சொந்தக்காரர் இந்த
நம்முடைய உள்ளத்திலே அவர் சொந்தமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கன்னிகை கர்ப்பமாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னார். இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது அர்த்தமா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறதுக்காக தான் தேவன் இமானுவேல் என்று அவர் பெயரிடுவாயாக என்று சொன்னார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1:15 சொல்லுகிற வார்த்தையின்படி பாவிகளை ரட்சிக்கும்படியாய் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். நாம யாரு? பாவிகள். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், பாவிகளிலும் பிரதான பாவி நான் என்று சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதத்தின் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தின் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.
வாழ்க வாழ்கன்னு சொல்லி எத்தனை நாள் வாழ்ந்துருவோம்? வாழ முடியாது. அல்லேலூயா. ஆனாலும் நம்முடைய தேவாதி தேவனை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தும் போது அவர் நேற்றும் இன்று என்றும் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். எல்லாரும் தங்களை நற்செய்தி கொடுக்கும்படியாய் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தி வாய்கள் இருக்கிறவங்க தேவனை மகிமைப்படுத்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பிறந்தது ஆண்டவரே, எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆண்டவரே. ஏன்னா என்னை மீட்டெடுத்தீங்க, அதுக்காக சந்தோஷப்படுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் பெருமைகள் எதுவும் இல்லை. ஆனால் நான் சீவனோடு இருக்கிறதோ, நான் உண்மை சார்ந்து இருக்கிறதோ, அதை நான் பரலோகத்திற்கு சேரப்போவதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. அதுதான் உலகத்தில் எவ்வளவோ பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், ஆஸ்திகள் இருக்கலாம், எல்லா ஆட்கள் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம், எதுவுமே கூட வர போவதில்லை. அல்லேலூயா. சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒருவேளை நான் இருக்கிறான் என்று தகப்பன் சொல்லலாம், தாய் சொல்லலாம் நான் இருக்கிறேன் என்று. ஆனால் ஒரு நாளும் கூடவே இருக்க முடியாது. இப்போது பிறக்கும் பொழுதிலிருந்து முடியும் வரை பரலோகத்திற்கு செல்லும் வரை தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் இருப்பார் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். அவர் சொன்ன தேவன் ஒருவர் மாத்திரம்தான். உலகத்திலே எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், எத்தனையோ தேவர்கள் இருக்கலாம். ஆனால் தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்று சொல்லுகிறது மகாதேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பிறந்த ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, நம்மை மீட்டுக் கொண்டார். அடிமை பிசாசன் அடிமை தளத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ள முடியாததான் அவர் வந்தார். அல்லேலூயா. நம்மை மீட்டெடுத்த தேவனுக்கு கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சிக்கிறோம். அல்லேலூயா. எல்லா கரத்தோடு வாழ்க 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 பொன்னாமம் வாழ்க வாழ்க வாழ்க. கண்களை மூடி ஆண்டவரே, இந்த நாளுக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் சொல்லுவோமா? இந்த நாளுக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நாள் ஆண்டவரே, நீ பிறந்தது ஆண்டவர் பிறந்தது எல்லா ஜனங்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாக முடியாது. ஆனால் பரலோகமே மகிழ்ச்சி அடைந்தது. அல்லேலூயா. தேவ தூதர் சேனைகள், சேனை என்ன சொன்னால் ஒன்று ரெண்டு இல்லை, ஆயிரக்கணக்கான தூதர்கள் இறங்கி வந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஒருவர் மனம் திரும்பினால் பரலோகத்திலே சந்தோஷமாக இருக்குமா? ஆனால் பலரை மனம் திரும்பும்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்ததுனால தேவ தூதர் சேனையும் இறங்கி வந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாருங்க. இதை நினைச்சு பார்க்குமா நம்ம மகிழ்ச்சி அடையும். அல்லேலூயா. நினைக்காததுனால தான் நம்ம துக்கம் அடைகிறோம். நல்லவர் நாளைக்காக நல்லாண்டவரே துதிக்கிறோம், சுதந்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாளுக்காக நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா நாங்கள் மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் நடக்கலாம், ஆனாலும் எங்களை மேற்கொள்ள ஒரு நாளும் நீங்கள் விட மாட்டீர்கள். அல்லேலூயா. துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், வேதனை நோய்கள் வரலாம், படுக்கை கூட இருக்கலாம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எல்லாம் மேற்கொள்ள ஒரு நாளும் இந்த விட மாட்டீங்க. ஆனாலும் கர்த்தர் நாளையும் உங்களுக்கு கொடுத்த படிக்காது. இந்த நாளே ஆண்டவர் நாங்கள் காண முடியாது செய்யப்படிக்காது. நீங்கள் சுற்றிருக்கிறோம், மிகப்படுத்துகிறோம். இன்னுமாய் ஆண்டவரை நாட்களிலே கர்த்தர்களோடு படித்து நடத்துகிறார்கள். காத்துகிறோம், ஆற்றுகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறார்கள். இந்த பூமியில் அவதரித்தார் என்ற அந்த சந்தோஷமான செய்தியை
நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் உலகத்தின் மக்கள் அதை புரிந்து கொள்ளும்படியாகவும் இந்த நாள் ஆராதனை நாளாக வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது. என்று கேட்டால் எந்த ஒரு காரியமானாலும் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது தான் அதனுடைய முழுமையான அர்த்தமே வெளிப்படும். ஆகவே இந்த கிறிஸ்து பிறந்தார். இந்த இயேசு கிறிஸ்து உலகத்திலே அவதாரம் எடுத்தார். மனுக்குலத்தை சிருஷ்டித்த தேவனாய கர்த்தர் மனுஷனாக அவதரித்து வாழ்ந்து காட்டினார். ஆகவே அதை நினைக்கும்படியாகத்தான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்று கேட்டால் அவர் எப்படி வாழ்ந்தாரோ கரை திரை அற்றவர்களாய் பரிசுத்தமுள்ளவராய் நாம் வாழ்ந்தது போல நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற தேவனுடைய விருப்பமாக இருக்கிறபடினாலே நாம் அதுக்காக நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மையும் கூட அதே பரிசுத்தமாய் வாழும்படியான கிருபைகளை நமக்கு தருவார். அந்த பலனை தருவார், கட்டுப்பாட்டை தருவார். ஆகவே அதன்படி நாம் வரக்கூடிய அந்த புதிய வருஷத்தில் நாம்